இன்னைக்கு இது வந்து சமாதி கிடையாது, இது ஒரு கோயில். வடிவேலு இருக்கிறோம் பார்த்தீங்களா, வடிவேலு சும்மா டம்மி பீஸ். எல்லாமே வசதி கொடுத்துருப்பாரு. நான் ராஜா இருந்தேன்டா, ராஜா இல்லையே. நல்லது செய்யறாரு மக்களுக்கு. இந்த சாப்பாடு யாரால அவரு போட்ட சாப்பாடு தான். ஓகேங்க. ராமூர்த்திங்க, நாமக்கல் மாவட்டம் மோகனூர். இங்கேருந்து நானூர். ஆமாங்க மேடம். போர் வண்டிக்கோசம் வந்தேன் வேலைக்கு. நம்ம தலைவர் வந்து விஜய் வந்து தூக்கி கொடுத்தா நம்ம கேப்டன் தான், விஜயகாந்த் மட்டும்தான். நாளை திருப்பும் படமும் ஓடல. அதனால் நம்ம விஜயோட அப்பா வந்து செஞ்சுரி பண்ணி படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து எடுத்தார். அதில் தான் அவருக்கு வந்து எங்கள் தலைவர் வந்து தூக்கி பிடிச்சி. ஏன்னா நான் மிஸ் பண்ண மாட்டேன். இன்றைக்கி இது வந்து சமாதி கிடையாது, இது ஒரு கோயில் எங்கள் கேப்டனுக்கு. இல்லைங்க மேடம், எனக்கு தெரியாதுங்க மேடம். இப்போ நான் இறந்தப்போ நான் டிவியில் பார்த்தேங்க மேடம். இப்போ வந்து நான் பார்த்ததில்ல. இன்றைக்கி தான் வந்து நான் கோயம்பேடு வந்தேன், வண்டிக்கு வரலான்ட்டு வந்தேன். அப்புறம் பசங்கிட்டலாம் கேட்டாலாம் நான் வந்து ஒரு முயற்சி பண்ணிட்டு அப்புறம் வந்து சொன்னாங்க, இந்தமாரி சிக்னல் வந்து முன்னாடி போ, அங்கே தான் கட்சி ஆஃபீஸு, நம்ம தலைவர் வந்து பார்க்கலாம் அப்படின்னாங்க. இதுதான் என் முயற்சி. ஏன்னா நம்ம போயிலாம் சொல்லக்கூடாது. எங்கள் தலைவர் விட்டது தான் அவரு தான், இவரும் எங்கள் தலைவர் தான். வடிவேலு இருக்கிறோம் பார்த்தீங்களா, வடிவேலு சும்மா டம்மி பீஸு. சின்ன கவுண்டர் வந்து கொடை பிடிச்சிட்டு வந்தா, அப்படி கொடை பிடிச்சிட்டு வந்து என்ன பண்ண, அப்படியே இன்றைக்கி ஒன்றுமே நடக்கலை. எங்கள் தலைவர் இறந்தப்ப இதே வேறு இடமா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லோரும் வந்திருப்பாங்க. அதுதான் மெயினுங்க. ஏன்னா இவர் வந்து எங்கள் எல்லத்தை விட்டு போயிட்டார். எல்லத்தை விட்டு போனாலும் மனசு விட்டு வந்து போகலை. வானத்தை போலேருந்து எல்லா படமும், தவசியிலேருந்து நாங்கள் எல்லா படமும் இவர் தான் எனக்கு உசுரு. தெரியுதுங்களா? அவ்வளோ ஃபேன் எங்களுக்கு வந்து. அதனால தான் அந்த அம்மாவுக்கோசம் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் பையனுக்கும் 4 மணிக்கு தான் பார்க்க முடியும் அப்படின்னாங்க. சரி ஓகேங்க, அதனால் ஒன்றும் டென்ஷன் இல்லை, நான் பார்த்துக்குறேங்க அப்படின்னு. இதுக்கு மேலே என்னங்க மேடம் பண்ண முடியும்? ஏன்னா கேப்டன் வந்து எங்கேயும் போகல, எங்கள் நெஞ்சுக்குள்ளேயே வந்திருக்கிறாரு. ஒரே ஒரு வாரம் சொன்னார், என்னை தேடி வரவங்களுக்கு பஸ்ஸு இல்லாமல் வந்து அனுப்பிவிடுவேன் அப்படின்னாரு. அதே மாதிரி எல்லாத்துக்கும் அன்னதானம் வந்து நடக்குது. இதுக்கு மேலே என்னங்க மேடம் வேணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ரொம்ப பிடிக்கும், ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவர் இல்லாதது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் நல்ல மனசுக்கு தாங்க வந்துகிட்டே இருக்குது. கடவுளோட அருள் எல்லாம். அவர் அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அதனால கூட்டம் வந்துகிட்டே இருக்குது. இன்னும் நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கஷ்டப்பட்ட காலங்கள், அவர் சென்னைக்கு வந்ததுலேருந்து சின்ன வயசுலேருந்து அவர் திரைப்படங்கள் நிறைய பார்த்துருக்கேன். அவருடைய ஆக்ஷனு எல்லாமே நமக்கு பிடிக்கும். ப்ளஸ் வந்துட்டு அவர் எப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மாமனிதர். அவரை ரொம்ப பிடிக்கும். அது ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் மேடம். அதாவது நடிப்பு திறமையில விட ப்ளஸ் அவருடைய வந்து ஒரு ஒரு சொல்வாக்கியம், மக்களுடைய இயல்பு, மக்களுடைய வந்து அவர் தெரிவிக்கிற விதம், அவருடைய வெளிப்படுத்த அன்பு, இந்த மாதிரி ஒரு இலைகளுடைய சேரும்போது அவருடைய குணங்கள் நல்லா பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஆனால் அந்த அளவுக்கு பிடிக்கும் எனக்கு. அவர் ஆனால் ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்கள் பசின்ட்டு ஆனால் போகலாண்ணா, அந்த வயிற்று பசியெல்லாம் ஆனால் போய்கிட்டாருண்ணா எங்களுக்கு. ஆனால் இது வரைக்கும் நாங்கள் பசின்னு நாங்கள் இருந்ததே இல்லை. அந்த அளவுக்கு எங்களை ஆனால் பார்த்துக்கிட்டாரு. எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கும் மேடம். என்ன அவர் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆனால் நேர்லேயே பார்த்துருக்கேன். பேசலாம் இல்லை, நான் உட்காந்து நான் இங்கே உட்காந்துருக்கேன்னா அவர் எதிர்க்கே உட்காந்து இருந்தார். அந்த அளவுக்கு ஆனால் ரொம்ப பிடிக்கும் அவர். என்ன இப்போ ரொம்ப மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது மேடம் அவர் போனது இருந்தாங்க. ரமணா ராசிகள்லேருந்து தேதிமுக கட்சியில் ஆத்தினாங்க. எங்கள் கிராமத்துக்கு செயலாளர் நான் தான் திமுக அண்ணா தேதிமுகவில். அதான் அவர் வார்த்தை சொன்னிக்கிறாரு, ஏழையாக இருந்தாலும் கோழையாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அது கருத்தை வச்சு ஒரு கதவாசனை எழுதினவருக்கு. ஆனால் படம் தான் யாருக்காது போயிட்டார். இப்போ அவங்க பிள்ளைக்கு செண்முக பாண்டியன் எடுக்கலாம், இங்கே பேசவே விட மாட்டாங்க மேடம், கிட்டே போக விட மாட்டாங்க யாருமே. அவங்களுக்கு மதியரே இல்லை. ஏழையாக்கிறதுனால மதிப்பே கிடையாது, மதிக்க மாட்டாங்க. இங்கே அங்கே இல்லாத அங்கே போ அப்படின்றாங்கம்மா.
அதனால் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது மனுஷிக்கு. ஆனால் கேப்டன் மேலே எந்த வருத்தம் இல்லை, கேப்டன் அம்மா மேலே எந்த வருத்தம் இல்லை, அவங்க பசங்க மேலே எந்த வருத்தம் இல்லை. இந்த நிர்வாகம் தான் கொஞ்சம் சரியில்லையம்மா. எல்லாமே பிடிக்கும் அவருக்கு, எல்லாமே பிடிக்கும். பேச்சு, இந்த தன்மை, அவர் தர்மம், என்ன அவர் குணம், எல்லாமே பிடிக்கும். எல்லா படமும் பார்ப்போம் நாங்கள்லாம் விருப்பப்பட்டு. சொன்னு இப்போ அவரை எவ்வளோ நீங்க மிஸ் பண்றீங்க அவரை? எல்லாத்துக்குமே அவர் அவர் படம்னா என்னைக்கு இருந்தாலும் அவர் படம் அதுக்குன்னு உக்காந்துக்கின்னு பார்ப்போம். அவரை வேண்டிக்குவோம், அவர் தர்மத்தை நாங்கள் கண்டிப்போம். என்ன அது மாதிரி இன்னும் இருப்பாரா? இப்போ கூட அவர் அன்னதானம் சாப்பிட்டாரேன். இன்னும் இருந்தாரா அந்த புண்ணியவர்? எங்கே இருந்தார்? யாருக்கு எவ்வளோ தர்மம், எவ்வளோ தெய்வாலம், எவ்வளோ நேர்மை எல்லாம் உண்டு. இந்த அப்பா வந்து போயிட்டாரு. இன்னும் கொஞ்சம் காலம் இருந்தால் எல்லாத்துக்கும் அவர் இட்ட அன்னதானம் இந்த பாரு கோடிக்கணக்கில் சாப்பிட்டு இந்த தர்மம் வேணும், இன்னும் என்ன வேணும் அவரோட சொல்லு ஏம்மா. ஆனால் ஒன்று நாங்கள்லாம் சிரித்து கிடக்குறோம், வசதி இல்லை. என்ன ஒரு வீடு கட்டண வீட்டை கூட வீடு வந்து கவர்மெண்ட்டில் 3 செண்டு அந்த வீட்டு மேலே கூட கட்ட முடியாத கிடக்குறோம். எப்பமா ஆசை வீட்டில் வாடகையில் இருக்கிறோம். இருந்திருந்தா அவர் கட்டுவார். ஒரே பேர பிள்ளை கிடக்குது. 2 பிள்ளை வெளிநாட்டில் போய் கூலிக்கு செய்து சோத்துண்டு. அதுங்க இல்லை அந்த வீட்டு மேலே 3 செண்டு அதை வீடு கட்டி வாழ முடியாத கிடக்குதுங்க, வசதி இல்லாத. அவர் இருந்தால் எவ்வளவோ வசதி பண்ணுவார், செய்வார், தர்மத்தை ஏற்றுக்குவார். என்ன எல்லாமே வசதி கொடுத்துருப்பாரு. நான் ராஜா இருந்திருந்தா. இந்த ராஜா இல்லையே. நிறைய பிடிக்கும், படம்னா நல்லா பார்ப்பேன். இப்போ அவரை எவ்வளோ மிஸ் பண்றீங்க? இல்லையே, இப்போ போயாச்சு. இருந்தாலும் படம் போட்டால் பார்த்துவேன். எல்லாம் அவரோட குணம், அவரோட அந்த இப்போ இறந்த அப்புறம் தான் நிறைய தெரியுது. அதுக்கு முன்னே அவ்வளோவா தெரியல. இப்போ இறந்த அப்புறம் எல்லாரும் சொல்கிறத பார்த்தா ஓ இவ்வளோ நல்ல மனுஷனாக இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ஒரு நல்ல மனிதன் அவர் அடுத்தது சிஎம் ஆக வேண்டியது. அவர் அந்த அளவுக்கு நல்லது பண்ணிக்கிறாரு மக்களுக்கு. ஒவ்வொரு மக்களும் உயிரோ உள்ளே இருக்கிறாரு அவர். நாங்களாம் வெறி பிடிச்சோம் அவர் மேலே. உங்களுக்கு எதனால அவர் மேல அவ்வளோ ஒரு வெறி? நல்லது செய்கிறாரு மக்களுக்கு. இந்த சாப்பாடு யாரால அவர் போட்ட சாப்பாடு தான். அப்ப இருந்து எந்த நடிகருமே நடிக்கும் போது யாருக்குமே செஞ்சது கிடையாது. இவர் நடிக்கும் போதே எல்லா மக்களுக்கும் உதவி பண்ணாரு. 3 சக்கர வண்டி கொடுத்தாரு, அயன் பாக்ஸ் கொடுத்தாரு, எல்லாத்துக்கும் செஞ்சாரு, ஆட்டோ கொடுத்தாரு, எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சாரு. ஆமா, ரொம்ப நல்லவர், தங்கமான. எம்ஜிஆருக்கு அடுத்தது அவர் தான். அப்பவே அன்னதானம் போட்டது அவர் தான். வீட்டில் அவர் பிறந்த நாள் வந்தா ஆளுக்கு 100 ரூபா கொடுப்பாரு. அவர் பிறந்த நாள் வந்தா தேடுவார், யாரை காணும், நிர்வாகி காணும் அப்படின்னு கூப்பிடுவார். கிருஷ்ணன் பெருமாள் யாரை காணும் கூப்பிடுவார். தங்கம், சொக்க தங்கம் அவர் தான். ஆமாம். இல்லை, என் ஒய்ஃப் அவர் கூட வேலை செஞ்சாங்க. அவர் படம் வேலை செய்வாங்க, சினிமாவில் இருந்தாங்க. அவர் சினிமாவில் இருந்தாங்க, ப்ரொடக்ஷனில் வேலை செஞ்சாங்க. அவரு தான் ரசிகர், அவங்க தான். போட்டாமல் எடுத்துருக்குறாங்க. மாமா இன்னும் சொல்ல போனால் மாமான்னு தான் கூப்பிடுவாங்க அவரை. ஆமாம், அவர் படத்தில் வேலை செஞ்சா எங்கள் குடும்பமே சாப்பிட்டுச்சு. உங்களுக்கு அவரை ஒரு நடிகர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு மனிதனா பிடிக்கும். மனிதனா பிடிக்கும். ஆமாம், அவர் வந்திருந்தா இன்னைக்கு இருந்திருந்தா அவர் தான் சிஎம். என்ன எல்லாரும் அரசியலை சம்பாதிச்சா செய்வாங்க. அவர் அரசியலை சம்பாதிக்கவே கிடையாது. படத்தில் சம்பாதிச்சு மக்களுக்கு நல்லது செஞ்சார். அவர் யாருக்கும் பயப்படவே தேவை கிடையாது. அதுமாரி மனுஷன் இன்னும் இருந்திருந்துருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருந்திருக்கலாம். ரொம்ப மிஸ் பண்ணிட்டாங்க. என்ன யாரும் பிடிக்க முடியாது, செய்யவும் முடியாது. இன்னமும் யார் பிறந்து வந்தா கூட செய்ய முடியாது அவர் இடத்த. அவருக்கு நிகர் அவர் தான். விஜயகாந்த் சார் வந்துட்டு ஒரு மனிதநேயமிக்க அவர் என்னாக்கி எந்த மக்களும், தமிழ்நாட்டு மக்கள், கடைக்கோடி மக்களும் மறக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் வந்துட்டு அவங்க காசுல இவங்க காசுலாம் சம்பாதிச்சு மக்களுக்கு செய்யலை. அவர் உழைப்பில் சம்பாதிச்ச காசை இல்லாதப்பட்ட மக்களுக்கு, அனைத்து மக்களுக்கும் தேடி தேடி உதவி பண்ணவர். அவர் இன்னும் இருந்தால் இன்னும் நிறைய மக்களுக்கு நல்லா உதவி பண்ணியிருப்பார். அது இல்லாத எல்லா மக்களுக்குமே பெரும் வருத்தம். என்றும் நினைவிலே உள்ளார், சாவு வரை நினைவில் உள்ளார். அதான் நிறைய வாட்டி பார்த்துருக்கான். மிஸ் பண்ணுறதே வந்து சொல்கிறோம்ல, சாவு வரை நினைவில் இருக்காரு. ஏன்னா அவ்வளவு ஒரு மனித நேயர்.
அந்த மாதிரி மனிதர்கள் இனிமேல் பிறக்கிறது ரொம்ப 100% 100% கம்மி இல்லை கம்மின்னு இல்லைன்னே சொல்லலாம்.